2 முனை போட்டியை நோக்கி நகருது. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக அப்படின்னு விஜய் அவர்கள் பார்க்குறாரு. இல்ல அதாவது அரசியல் கூட்டணிகள் வேறுபட்டு நின்று அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் ஏற்கிற அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த தலைவராக அண்ணன் திருமாவளவன் உயர்ந்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல வழக்குகளை கரடுமுரடான பாதைகளை கடந்து உயர்ந்தவர் அண்ணன் திருமாவளவன். அதே போலதான் அவருடைய தளபதியாக அண்ணன் வன்னியரசு அப்படித்தான் பல வழக்குகளை சந்தித்து இந்த உயரத்திற்கு வந்திருக்காங்க. சாதாரணமா வந்துடல, யாரும் ஆதரிச்செல்லாம் வந்துடல. திருமாவளவன் அவர்களையோ விசிகாவையோ ஆரம்ப காலத்துல யாருமே பாராட்டிதான் இயக்கம் வந்துடவே இல்லை. இவர்களாக கஷ்டப்பட்டு 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 வந்த ஒரு மாபெரும் இயக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தி விடுதலை சக்தி. எனக்கு எப்போதும் பெரும் மதிப்பு உண்டு, நான் வெளிப்படையா பேசுறேன். அதாவது அவர்களோட விசிகாவோடு நீங்க மற்ற கட்சியை ஒப்பிடுவதே தவறுதான். நீங்க நான் வெளிப்படையா சொல்ல, திரு விஜய் அவர்களை போன்றவர்கள்லாம் எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் மிக சாதுரியமாக ஒரே ஒரு வருடத்துல ஒரே ஒரு அறிவிப்புல ஆட்சி வரலாம் என்று பேசுவதெல்லாம் இது விசிகாவோடு ஒப்பிட்டு பேசுவதெல்லாம் உண்மையில ஒரு விந்தக்குரிய விஷயம் தான். நீங்க விசிகா வளர இந்த இயக்கம் எனக்கு ஆட்சிக்கு வராது ஒப்பிட்டு பேசுறது, திமுக சேர்ந்தாங்க 2 சீட் வாங்கிட்டாங்க, இந்த பிஜேபி போர்டு சேர்ந்தாங்க, கடந்த நாள் இருந்தாங்க, அதாவது இப்படி குறை சொல்லலாம். ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதை தன் நோக்கத்தை பார்க்க வேண்டும். நான் ஏன்னா விஜயோட ஏகப்படுறேன்னா, ஆனா திருமாவளவன் ஒரு வீடியோ பார்த்தா 2 கால்களும் வீங்கி காரிலேயே பயணித்து மக்களோடு மக்களாக கிடைக்கிற சாப்பாட்டை எல்லாம் அருந்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். எனவே இப்படிப்பட்ட உழைக்கிற மக்களையும் அங்கீகரிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். நான் மிகப்பெரிய மதிக்கிறேன். இப்ப இன்னும் சொல்ல போனா கொங்கு மண்டலத்தில் ஒரு காலத்தில் அவர் வேறு மாதிரி பேசிய கால கல்பனை சொல்ல உண்டு. ஆனா இன்றைக்கு இங்க இருக்கிற மக்களும் கூட அவரை பற்றி ஒரு பெருமையாக பேசக்கூடிய காலம் வந்திருக்கு என்று சொன்னால் அவருடைய மிகச்சரியான நோக்கத்தோடு பயணிக்கிற பாதை. அரசியல் கடன் சொல்றேன். திமுக அணி சேர்ந்தனாலேயே விசிகாவுடைய தன்மையெல்லாம் மாறி போய் அர்த்தம் பண்ணலாம். ஆக திரு விஜய் போன்றவர்கள் இந்த மாதிரியான எந்த உழைப்பிலும் இறங்காமல் எடுத்தோன்னே இப்படி விசிகா பற்றி பேசுவதெல்லாம் என்னை பொறுத்தவரை ஏற்படுவதல்ல. நான் தந்தை பெரியார் அம்பேத்கர் எல்லாம் நேசிப்பவன். அந்த பொட்டுனா கூட அந்த வழிகளை பின்பற்ற ஆசைப்படுவார். எனவே தமிழ்நாடு அரசியல்ல இன்றைக்கு ஆனா திருமாவர்கள் ஒரு கூர்நோக்கி பார்க்கிறார் எப்பவுமே. ஏன்னா அவருக்கு ஒரு பொது நோக்கம் உண்டு. இப்போ பிஜேபியோட அதிமுக அணி சேர்ந்து சொன்னா பிஜேபியோடு சேர்ந்து சட்டவிரோதம் அல்ல, அது ஒரு தேச விரோத கட்சியும் அல்ல. அது மனசுல எந்த நோக்கத்தில் சேர்கிறது என்பது முக்கியம். இப்ப நீங்க விசிக திமுக சொன்னா திமுக கொள்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டெல்லாம் சேரல, அவர்கள் பிஜேபி வேண்டாம்னு கருதுறாங்க, அந்த அணிகள் இருக்காங்க. அதே மாதிரிதான் அதிமுக பிஜேபியோடு இணைந்து திமுகவை வெல்ல வேண்டும் நினைக்கிறது. அதிமுகவுக்கு பிரதான எதிரி வாழ்நாள் எதிரி திமுக தான். அப்போ அந்த திமுக எதிர்ப்பிற்கு எந்த எல்லைக்கும் 1999 ஐயா கலைஞர் கருணாநிதி இதே வார்த்தை சொன்னாங்க. ஜெயலலிதா எதிர்ப்பதற்காக எந்த எல்லைக்கு போகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் திமுகவை எதிர்கொள்வதற்கான ஒரு யுக்தி, ஒரு தேர்தல் கூட்டணியை தவிர வேற எந்த நோக்கமும் அதிமுகவுக்கு இல்லை என்பதுதான் ஆனா திருமாவளவனுடைய இந்த பேச்சுடைய விவரமாக கருது. அதுதான் வலதுசாரி அரசியலுக்கும் இடதுசாரி கூட்டணிக்கும் இடையிலான தேர்தலா அவர் பார்க்கிறார். அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்து வலதுசாரி அரசியலுக்கு சென்று விட்டது அப்படின்ற பார்வையா? இல்ல அப்ப அண்ணன் வன்னியரசோ தலைவர் அண்ணன் திருமாவளவர்களோ அதிமுக அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அணியோடு இருக்கான்னு பேசுறாங்க. இப்போ இது கூட அவருக்கு இருக்கிற ஒரு மாறுபட்ட சிந்தனையாக நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் இந்த 75 ஆண்டுகள் அரசியலில் தமிழ்நாட்டில் எண்ணற்ற சாதனைகளை செய்தவர்கள் யார் என்று தெரியுங்க. அப்போ பொது நோக்கத்தோடு ஆனா திருமாவளவன் நமக்கு தெளிவா பேசுறத பார்த்தேன். அதாவது அவர் பேச்சு சில முரண்பாடு கூட்டணி ரீதியாக பேசினா நடக்குது உண்டு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அம்மாவுடைய நான் தம்பியாக பயணிக்கிறேன்னு சொல்றார். அவர் உண்மைதான். அம்மாவர்கள் மிக அருகிலே மிக மரியாதை கொடுத்து அவர் உருவாக்கி இருக்கிறார். இவரும் அதே மாதிரிதான். அதிமுகவுக்கு பக்கபலமாக இருந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு கொள்கை ரீதியான சில முடிவுகளை தேர்தல் எடுக்கிற போது தேர்தல் அரசியல் தான் அவங்க மாறுபடுறாங்க. இப்ப விசிக அதிமுக பொருளாதார கட்சியோ அதிமுக தேவையான கட்சியோ அல்ல. தமிழ்நாட்டில் மிக பெரிய கட்சிகளில் விசிக ஒன்று. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர்கள் வளர்ந்தாங்க. உண்மை சொல்ற திமுக இந்த வார்த்தை கூட்டணி குழப்பம் நடக்க நான் பேசல. விசிக இல்லாவிட்டால் திமுக ஆட்சியை பிடிக்கவே முடியாது, ஆட்சிக்கு வரவே முடியாது, வெற்றி வரவே முடியாது. நிஜமான உண்மை. பாஜக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு விசிக சொல்லி அது சார் நான் அது தவறாவே நினைக்கல. அவங்களுடைய முடிவு அது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு தேர்தல் நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தை அவங்க செயல்படுத்துறாங்க. அதுல மாறுபடுகிறத சொல்ல முடியாது. இப்ப நீங்க நான் வெளிப்படை சொல்றேன், அதிமுகவுக்கு விசிக எதிரியே அல்ல. அதிமுக என்றைக்கும் விசிக எதிராக பார்க்காது. தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமே ஆனா திரும்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வோடு ஒரு மரியாதையோடு வாழ்கிறார் என்று சொன்னார்
அதுக்கு விசிக தான் முதல் காரணம். எனவே அந்த இயக்கம் நாட்டுக்கு தேவை. அவர் கூட்டணி இருக்கலாம், நாளைக்கு அதிமுக வரலாம். அதனால விசிகாவும் அதிமுக குறைச்சு பார்க்கல, ஆனா தாவேக குறைத்து மதிப்பிடுகிறதோ போட்டி திமுக தாவேக சொல்றாங்க. நீங்க அது வந்துங்க யார் வேண்டுமானாலும் ஆசையை வெளிப்படுத்தலாங்க, யார் வேண்டுமானாலும் சொல்ல, எல்லா கட்சிக்காரங்க சொன்னது உண்டு. ஒருபோதும் விசிக சொன்னதே இல்லை. இப்போ இந்த விருப்பத்துக்கு என்ன கட்சி நான் சொல்றேன், அந்த விசிக நான் இவர்களோடு இணையா பேசணும்னு சொல்ல விரும்புறேன். சொல்றாரு நாங்களும் சிறிய கட்சி குறைச்சு சொல்றாரு, காங்கிரஸோட பெரிய கட்சி விசிக ஆனா சொல்லுது. அப்போ இது தமிழ்நாடு அரசியல மிகச்சிறந்த ஒரு தலைவர் திருமாவளவன் கருத்துக்களை மதிக்கிறோம். கேட்போம். நான் திரு அபூபக்கர்ட்ட 2 முனை போட்டி அப்படின்றத இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, நீங்கள் நாங்கள் தனித்து நிற்கிறோம்னு சொல்லக்கூடிய எல்லா தேர்தலையும் நாம் தமிழர் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலை அப்படின்றதால அந்த 2 முனைன்றது 3 முனையாக அவங்கள சேர்த்துக்கலையோ அப்படின்ற கேள்வி வருதுல்ல? இல்லை, இதை நாங்கள் அப்படி பார்க்கல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் நாங்கள் இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா இருமுனை போட்டியாக நாங்கள் பார்க்குறோம். கொள்கை அடிப்படையில் பார்த்துக்கிட்டோம்னா தமிழ் தேசியம் எதிர் திராவிடம் அப்படின்றதில் நாங்கள் இருமுனை போட்டியாக பார்க்குறோம். நீங்கள் நாம் தமிழர் ஒரு பக்கம், தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி. இதற்கு எதிர் திசையில் திமுக, அதிமுக, தாவேகா, இது மூன்றும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ நாங்கள் அப்படி கொள்கை அடிப்படையில் பார்த்துக்கிட்டோம்னா இதை இருமுனை போட்டியாக கருதலாம். ஆனால் திருமாவளவன் சொல்கிறக்கூடிய இந்த கருத்தை நாங்கள் பார்க்கும்போது இது திமுகவினுடைய ஒரு நரேஷனை பிரதிபலிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த கூற்று இருக்குது. ஏன்னா நீங்கள் திருமாவளவன் மட்டும் இல்லை, சில ஊடகங்கள் கூட இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு 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 களத்தில் எடுக்காத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து 2 முனை போட்டின்னு சொல்கிறாங்க, ஊடகங்கள் சில ஊடகங்கள் 3 முனை போட்டின்னு சொல்லுது. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பங்கு என்ன அப்படின்ற கேள்வி வருது. எதற்காக திமுக இந்த ஒரு நரேஷனை செட் பண்ண நினைக்குது அப்படின்னா, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் வரேன், இம்பாக்ட் ஏற்படுத்தலை அப்படின்னு. இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 தேர்தல் நான் உதாரணமாக சொல்கிறேன். 2016 தேர்தலில் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமான வாக்கு விழுக்காடு அப்படின்றது ஒரு விழுக்காடு. நாம் தமிழர் கட்சி பெற்ற விழுக்காடுன்றது 1.1. அப்போ அந்த டிசைடிங் ஃபேக்டராக நாம் தமிழர் கட்சி இருந்திருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல் 5.5%. நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் நீங்கள் எடுத்து 6.5%. டிசைடிங் ஃபேக்டராக நாம் தமிழர் கட்சி இருந்திருக்குது. அப்போ இம்பாக்ட் ஏற்படுத்தலைன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். சரி, அதில் திரு வன்னியரசு சொன்னார், கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய கட்சிகளோடு தான் அந்த போட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இதுவரை நாம் தமிழரோடு யாரும் கூட்டணிக்கு வந்ததில்லை. அப்போ அது ஒரு மைனஸாக உங்களை வந்து இந்த கேமில் ஒரு 3வது போட்டியாளரோ 4வது போட்டியாளரோ சேர்த்துக்கொள்ளாததுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? இல்லை, அடிப்படையில் இதை ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாடாக சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் 2016 தேர்தல் எடுத்து பாருங்கள், மக்கள் நல கூட்டணின்னு கட்டமைச்சாங்க. 6 கட்சிகள் கொண்ட 2 கம்யூனிஸ்ட், தமாக, மதிமுக, விசிக, இவங்க தேமுதிக, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 6 கட்சி கூட்டணி அமைச்சாங்க. இப்போ இதில் வந்து என்ன சொன்னாங்க, திமுக அதிமுகவுக்கு மாற்றான 3வது அணி, ஊழலை ஒழிக்க, மது ஒழிப்பை கொண்டு வர, கூட்டணி ஆட்சியை கொண்டு வர, கல்வி கடனை ரத்து செய்ய, அப்படி இப்படி நிறைய காரணங்கள் சொன்னாங்க. அப்போ ஊழல் புறையோடிப்பை கிடக்குது, கட்டு விரினை விரட்ட பார்த்தால் கண்ணாடி விரியன் உள்ளே போக பார்க்குதுன்னு நான் திருமாவளவன் பேசினாங்க. இப்போ இதெல்லாம் மாற்று சக்தியாக பேசி இதுக்கான மாற்றம் பிறந்து விட்டது அப்படின்னு எல்லாம் வந்து முழக்கத்தை வச்சாங்க. முடிவு என்னானது, 6 கட்சி கூட்டணியும் சேர்ந்து 6% வாக்குகள் தான் அவர்களால் பெற முடிஞ்சது. அப்போ மாற்றம் அப்படின்றது வந்து ஒரே தேர்தலில் வந்து விடாது அப்படின்றதுக்கு இந்த தோல்வி அப்படின்றது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ 2016 இந்த தேர்தல் தோல்வி கிடைத்ததுக்கு பிறகாக தொடர்ச்சியாக இந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டு இயக்கமாக செயல்படாமல் போயிடுச்சு. எந்த அதிமுகவை திமுகவை எதிர்த்து இவர்கள் வந்தார்களோ அதே திமுக கிட்ட 5 கட்சியும் அதிமுக கிட்ட 1 கட்சியும் போயிடுச்சு. அப்போ யாருக்கு மாற்றான்னு சொல்லி நீங்கள் வந்தீங்களோ அதே கட்சிக்கிட்டே நீங்கள் போய் சரணடைஞ்சிட்டீங்க. அப்போ உங்களுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு. அப்போ 6 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து 6% எடுத்திருக்குது. ஆனா நாம் தமிழர் கட்சி இயலாமைன்னு பார்க்கணுமா, சாதுரியம் சாமர்த்தியம்னு பார்க்கணும்? என்ன சாமர்த்தியம்? இன்னைக்கு நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதே தேர்தலில் விசிகாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 2க்கு வித்தியாசம் இருக்குது. நான் வரேன். அப்போ 2016 6 கட்சிகள் சேர்ந்து 6%. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக நின்று இன்றைக்கு வந்து 35 லட்சம் வாக்குகளை பெற்று 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது. இப்போ நீங்கள் விசிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்கள் வாழ்த்துறோம், பாராட்டுறோம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி நாங்கள் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். 2க்குமான வேறுபாடு இருக்குது. எப்படின்னா விசிகாவுடைய இந்த அங்கீகாரம் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாங்க 30 ஆண்டு கால கலப்பணியினுடைய வெளிப்பாடுன்றாங்க. உண்மையிலேயே கலப்பணி செஞ்சுருக்கிறாங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் தனித்த வாக்கு வங்கியினால் இது பெறப்பட்டதான இல்லை. திமுக உட்பட 10-11 கட்சிகளினுடைய கூட்டணி கட்சிகள் வாக்கு அதன் மூலியமாக கிடைக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி சீட்டுகளை வைத்து இன்றைக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பியை வச்சு இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க.
ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது வந்து தனித்த வாக்கு வங்கி. தேர்தல் ஆணையம் அப்படி பார்க்குமா? தேர்தல் ஆணையம் இல்ல, தேர்தல் ஆணையம் வரையறை வச்சிருக்குது. 6% இல்ல MP MLA அல்லது 8%. அது தேர்தல் ஆணையத்தினுடைய அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கக்கூடிய நாம்ஸின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. நான் அரசியல் ரீதியாக இதை கேட்கிறேன். அரசியல் ரீதியாக விசிகா பெற்ற அங்கீகாரத்திற்கும் நாம் தமிழர் கட்சி பெற்ற அங்கீகாரத்திற்கும் வேறுபாடு இருக்குது. அதுல கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கிகளும் அங்கம் நான் சொல்றேன். இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியா விசிகாவை சேர்ந்த 4 MLA இருக்காங்க, 2 MP இருக்காங்க. நாம் தமிழர்ல இருந்து யார் இருக்காங்க? அந்த கேள்வி உங்க மேல வைக்கப்படும். நான் அதான் சொல்றேன். நான் நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தலை மாற்றத்திற்கான தேர்தலா பார்க்கல. ஏன்னா மாற்றத்திற்காக வந்து அத்தனை பேரும் சமரசம் செஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் நான் மக்கள் நல கூட்டணி உதாரணமாக காட்டினேன். இதே விஜயகாந்த் வந்தாரு, அதே மாதிரி கமலஹாசன் வந்தாரு. இன்னைக்கு அவங்க எல்லாம் களத்துல எங்க டிடிவி தினகரன் களத்துக்கு வந்தாரு. எங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக சரணடைஞ்சிட்டாங்க. அப்ப நாங்க இந்த கூட்டணி சீட்டு, இந்த நோட்டு, இந்த பேரத்தை தாண்டி மக்களுக்கான அரசியலை முன்வைக்கிறோம், மாற்று கொள்கையை முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்க என்ன செய்ய போறோம்ன்றத வரைவாக 500 பக்கத்துக்கு அடிச்சு கொடுத்துருக்கிறோம். கல்வியில, பொருளாதாரத்துல, மருத்துவத்துல, வேலை வாய்ப்புல, தொழில் வளர்ச்சியில, எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டை புரட்டி போடக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நாங்க சொல்லிட்டு போகல, கருத்தியலாக அதை வந்து நாங்க வந்து அச்சடிச்சு கொடுத்துருக்கோம். அப்போ மக்கள் இங்க வந்து சீட்டை, நோட்டை, கூட்டணியை பார்க்காமல் எதை பார்க்கணும் அப்படின்னா கொள்கையை பாருங்க, யார் இந்த மக்களுக்கான சரியானவர்கள் அப்படின்றத பாருங்க அப்படின்னு கேட்கிறோம். இன்னும் நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மேலை நாடுகள் இருப்பது போல நீங்க வந்து விகிதாச்சார பிரதிநிதி அது அரசியலமைப்பு சட்டத்திலே மாற்ற வேண்டிய ஒன்று, அது வேற. நாங்க என்ன கேட்கிறோம், தலைவர்களுக்கான ஒரு டிபேட் வைங்கன்னு கேட்கிறோம். இப்போ அமெரிக்காவில் இருக்குது போல ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் அதனுடைய தலைவர்கள், இப்போ ஒரு பக்கம் பிரசிடென்ட் ட்ரம்ப் நின்று பேசுவார், இன்னொரு பக்கம் பைடன் நின்று பேசுவார். இப்படி விவாதிக்க வைங்கிறோம். யார் சரியான கருத்துக்களை சொல்றா, யார் மக்களுக்கானவர்கள், ஊடகம் முன்னாடி விவாதிப்போம், பேசுவோம், மக்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து போறாங்கன்னு சொல்றோம். கேட்போம்.